जय राधा माधव कुंज बिहारी। जय राधा माधव कुंज बिहारी। गोपी जन वल्लभ गिरिवरधारी। गोपी जन वल्लभ गिरिवरधारी। यशोदनंदन व्रज जन रंजन। हरे कृष्णा। यशोदनंदन व्रज जन रंजन। यमुना तीरावनचारी। यमुना तीरावनचारी। जय राधा माधव कुंज बिहारी। गोपी जन वल्लभ गिरिवरधारी। यशोदानंदन व्रज जन रंजन। यमुना तीरावनचारी। यमुना तीरावनचारी। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम राम हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम राम हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम राम हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम राम हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम राम हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम राम हरे हरे। जय राधा माधव कुंज बिहारी। गोपी जन वल्लभ गिरिवरधारी। यशोदानंदन व्रज जन रंजन। यमुना तीरावनचारी। यमुना तीरावनचारी। श्री गौर पूर्णिमा महामहोत्सव की, श्री गौरंग महाप्रभु की
शिल प्रभुपाद की निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल। सर्वशास्त्राब्धि पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धांत रत्नाढ्य सर्वलोकैक दृक्पदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वंतोदिदादित्य श्रीकृष्ण परिवर्तिता परमानंद पाठाय प्रेम वर्षक्षरायते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुते। मदेकबन्धो मत्संगिन् मद्गुरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुते। असाधुस्साधु दादायिन्नति नीचोतचाकर आनमुञ्चकदा शृण्वां प्रेम्णा हृत्कण्ठयोस्फुराः। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद। जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद। नमः ओम विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामी नामिने। नमः ओम विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। நம்ம இந்த மாதிரி மந்திரத்தை நிறுத்தணும்னா சைத்தன்ய மகாபிரபு பிடிக்காதான் இல்லையா? ஆனா என்ன பண்றது, நம்மளால அந்த அளவுக்கு சொல்ல முடியாது இல்லையா? சைத்தன்ய மகாபிரபுக்கு ஆசை என்ன அப்படின்னா சததம் கீர்த்தயந்தோமா, எப்பயும் பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு அவருக்கு ஆசை இல்லையா? திருநாதபி சுனீச்சைன தரோரிவ சகிஷ்ணுன அமானி நாமானதேன கீர்த்தனிய சதா ஹரிஹி. கிருஷ்ணர் சொன்னார் சததம் கீர்த்தயந்தோமா, அதே தான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். எப்ப என்ன பண்ணும், பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டே இருக்கணும். ஆனா அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் என்ன வரல, ருச்சி வரல. காரணம் என்னது, இன்னும் நம்ம நதனம் நஜனம் ந சுந்தரிம் கவிதாம் வா ஜெகதீஷ காமயே மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதாத் பக்தி ரஹைத்துகி துவயி அப்படின்ற அந்த நிலைக்கு வந்து சேரல. நமக்கு இன்னும் இந்த உலகத்துல ஏதோ ஒரு வேணும்னு நினைச்சிட்டு இருக்கும். இந்த உலகத்துல நமக்கு இன்னும் ஏதாவது வேணும்னு நினைச்சிட்டு இருக்க வரைக்கும் பகவான் கிடைக்க போறது கிடையாது. எப்ப நமக்கு இந்த உலகத்துல ஒன்னும் வேணாம்னு நினைக்கிறோமோ அப்பதான் பகவான் கிடைப்பார். எப்படின்னா கிருஷ்ணர் வந்து நம்ம திரௌபதியோட உதாரணத்திலே பார்க்கலாம். அதே போல கிருஷ்ணரை வந்து எது அளவுக்கு நாம் இந்த உலகத்துல இந்த உலகத்தை சேர்ந்தவர் நினைச்சிட்டு இருக்கோமோ அது வரைக்கும் என்ன பண்றார் கிருஷ்ணர், நம்மள இங்கே விட்டு போயிடுறார். இவர் என்னுடைய அப்பா, இவர் என்னுடைய அம்மா, இவங்க என்னுடைய சொந்தக்காரங்க, இவங்களுடைய நண்பர்கள், இவனோட நலன் விரும்பி, இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, இவங்க எனக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறவருக்கு என்ன பண்ணுவார் கிருஷ்ணர், இவங்களே பார்த்துக்கிட்டும் இருப்பா நல்லா இருப்பான்னு சொல்லி விட்டு போயிடுவார். எப்ப இந்த உலகத்துல எனக்கு யாரும் கிடையாது, உன்னை தவிர இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது, நீ மட்டும்தான் எனக்கு ஒரே கதி அப்படின்ற நிலைமைக்கு யார் ஒருத்தர் வந்து சேர்றாரோ அப்ப கிருஷ்ணர் தூக்கிட்டு போறார். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜன் சொல்றார். என்னிடம் மட்டுமே அப்படின்ற விஷயத்த கிருஷ்ணர் அழுத்த நிறுத்தமா சொல்றார். சோ அப்படி சைத்தன்ய மகாபிரபு வந்து ரொம்ப குறிப்பானவர். கிருஷ்ண பக்தி அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப குறிப்பானவர். இங்க ஸ்லோகம் எழுதியிருக்கும், நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கௌரத் விஷய நமஹ. நமோ மகாவதான்யாயன்னு சொல்லி சொல்றோம். கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு எப்படிப்பட்டவரா, ரொம்ப கருணை வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கருணை வாய்ந்தவர் ஏன் சொல்றோம், நம்மளாம் உட்காந்துட்டு இருக்கோமே இங்க இல்லையா, நமக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? உண்மையில பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. பகவானுடைய விஷயங்களை கேட்கறது நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா அதுக்கெல்லாம் தகுதி வேணும்னு சொல்லி சொல்றார். பரீட்சித் மகாராஜாமா நம்ம ஏதாவது அந்த குலத்துல பிறந்து வந்திருக்கோமா, என்ன பாண்டவ குலத்துல பிறந்து வந்திருக்கோமா, என்ன பாகவதம் கேட்கறதுக்கு, இல்ல பிரகலாதனை போல ஹரிநாமம் சொல்றதற்கு நாரதர் கிட்ட இருந்து கேட்டு வந்திருக்குமா, இல்ல துருவ மகாராஜனை போல அவ்வளவு தபஸ்யம் பண்ணமா பகவானுடைய விக்கிரக ரூபத்தை பாக்குறதுக்கு? எந்தவே பண்ணவே இல்லை. நமக்கு ஒரு தகுதியுமே கிடையாது. இருந்தாலும்
தகுதி அற்றவர்களுக்கும் என்ன பண்றாரு சைத்தன்ய மகாபிரபு தகுதியை கொடுத்து என்ன பண்றாரு நம்மள மேல தூக்கிட்டு வர முயற்சி பண்றார். ஏன்னா இந்த கலியுகத்துல மக்கள் அந்த அளவுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னா ரொம்ப தாழ்ந்த நிலைமையில் இருக்காங்க. ஒருத்தன் என்ன பண்றான், கிணத்துல விழுந்துட்டான். கிணத்துல வந்து உள்ள கத்திட்டு இருக்கான், தூக்கிட்டு போங்க அப்படின்ட்டு, காப்பாத்துங்கன்ட்டு. ஒருத்தர் வந்து பாக்குறாரு, நான் உனக்கு என்ன பண்றேன், கைத்த கீழே விடுறேன், புடிச்சிட்டு மேல வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றேன். நீ கைத்த விடுவ, கைத்த பிடிச்சி நான் மேல வரும்போது நீ கைத்த கீழே விட்டுட்ட அப்படின்னா, இல்லடா கைத்த விட மாட்டேன், நீ தைரியமா பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி நான் கைத்த பிடிச்சி பண்ணி, ஆனா நான் இழுப்புற நீ கீழே விழுந்துட்ட அப்படின்னா, அவர் சொல்றா இல்ல நான்லாம் விழமாட்டேன், உன்னையும் கீழே விழமாட்டேன், தைரியமா வா அப்படின்னு சொல்லி சொல்றார். சரி வரேன், வந்த பின்னாடி என்கிட்ட பணம் கிட்ட கேட்டேன்னா, வந்த தூக்கி விட்ட பின்னாடி பணம் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டேன், என்கிட்ட பணம்லாம் கிடையாது. டே நான் உங்ககிட்ட பணமே கேட்க போறது கிடையாது, நான் இதுக்காகவே இருக்கேன், மேல வா அப்படின்னு சொல்லி சொல்றேன். பணமே கேட்க போறது கிடையாதா? அப்ப வேற ஏதாவது உதவி கேட்பியோ? எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை, உன்னை காப்பாத்துறது தான் என்னுடைய உதவியே, உன்னை காப்பாத்துறதுக்கு நீ கை பிடிச்சிட்டா போதும், இதுதான் பெரிய உதவி இல்லையா, நீ மேலவான்னு சொல்லி சொல்ற. நான் வரமாட்டேன் சார். ஏன்டா? என்ன ஹரே கிருஷ்ணா. சார் சொல்றாரு வர முடியாது சார், அப்படிலாம் வர முடியாது சார். ஏன்பா வர முடியாது? அது எப்படி சார், மேல தூக்கி விட்டுட்டு பணமும் கேட்க மாட்டீங்க, உதவியும் கேட்க மாட்டீங்க, நான் நம்ப முடியாது சார் உங்களை அப்படின்ட்டு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவனை என்ன பண்ண முடியும்? இவ்வளவுதான் சொல்ல முடியும் இல்லையா? அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்னா கீழே இறங்கி நம்ம தூக்கிட்டு வந்தாதான் இல்லையா? அது போல இந்த உலக மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, கிருஷ்ணர் எவ்வளவு வந்து சொல்லி பார்க்கிறார், நீங்க என்னுடைய அம்சம் வந்து சேருங்க. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹ மனஷஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கருஷதி அப்படின்னு சொல்லி சொல்ற. நீங்க எல்லாரும் என்னுடைய அம்சங்கள். அம்சங்கள் அப்படின்னா என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம். என்ன பண்றீங்க, என்னுடைய சங்கத்தை விட்டுட்டு, என்னுடைய சொத்தை விட்டுட்டு, என்னுடைய இடத்தை விட்டு என்ன பண்றீங்க, நீங்க எல்லாரும் இங்க கஷ்டப்பட்டுறீங்க. மனஷஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கருஷதி. 5 புலன்கள் மனசோட சேர்ந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க. யாருக்கும் கஷ்டப்படணும் அப்படின்ற விருப்பம் கிடையாது, எனக்கும் நீங்க கஷ்டப்படணும் அப்படின்ற விருப்பம் கிடையாது. மேல வந்துருங்க, என் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நமக்கு என்ன கிடையாது, நம்பிக்கை இல்லை. போலாமா வேண்டாமா, கிருஷ்ணர் காப்பாத்துவாரா மாட்டாரா, கிருஷ்ணர் காப்பாத்தெல்லாம் என்ன ஆகுறது, நம்ம கிடையாது. இதை வந்து இந்த கேள்வி அர்ஜுனனுக்கே இருந்துச்சு. அர்ஜுனன் என்ன பண்ணா, 6வது அத்தியாயத்துல தியான யோகத்தை பத்தி கேட்டுட்டு இருக்கான். தியான யோகத்தை பத்தி கேட்டுட்டு இருக்கும் போது, ஒரு யோகி தியானம் செஞ்சு இப்படி பரமாத்மா நிலை அடையிறான் அப்படின்ற விஷயம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது, அர்ஜுன் நடுவில் குறுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்கிறான். கிருஷ்ணா நீ சொல்றதெல்லாம் சரி, அவன் தியான யோகி என்ன பண்றான், எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுல உட்காந்து தியானம் பண்றான், உன் அடையறதுக்காக முயற்சி பண்றான். நடுவுல ஏதாவது பிரச்சனை வந்து அவனால உன்னை அடைய முடியல அப்படின்னா அவன் கதி என்னது? ரெண்டும் போக முடியாது. இப்ப தலையெல்லாம் சவரம் பண்ணிட்டு காட்டுக்கு வந்தாச்சு, இனிமேல் திரும்பி போனா பொண்ணு யாரும் கொடுக்க மாட்டாங்க. சோ அந்த பக்கம் பௌதிக வாழ்க்கையும் போச்சு, இந்த பக்கம் ஆன்மீகம் முன்னேறாம போயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அர்ஜுனனே கேள்வி கேட்கிறார். கிருஷ்ணர் சொல்றாரு, அப்பா இந்த உலகத்துல யாராவது ஒருத்தன் ஒரு நல்ல காரியம் பண்ணா கூட அவனை விட மாட்டேன் நானு, அப்படி இருக்கும்போது அவன் பக்தி காரியம் பண்ணா அவனை ஏன் விட போறேன், நம்பிக்கை வச்சு என்ன பண்ணு வா அப்படின்னு சொல்லி சொல்றேன். நம்பிக்கை எப்ப வரும் அப்படின்னா, நமக்கு யார் மேல அன்பு இருக்கோ அவங்க மேல தான் நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். சோ அப்படி கிருஷ்ணர் என்ன, சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றா அப்படின்னா, யார் ஒருத்தனுக்கு விருப்பமே இல்லையோ, யார் ஒருத்தனுக்கு இந்த உலகத்துல வெளில போகணும் அப்படின்ற எண்ணம் கூட இல்லாம இருக்காங்களோ, அப்படிப்பட்ட மக்கள் என்ன பண்றாரு சைத்தன்ய மகாபிரபு காப்பறத்தான் வந்திருக்கார். நாம் எல்லாம் அப்படிப்பட்ட மக்கள் தான். ஏன்னா பிரகலாத மகாராஜ் தான் சொல்லார், நதே வித் ஸ்வார்த்த கதிம் ஹி விஷ்ணு துராசயாயே பகிரர்த்தமானினா அந்தாயதாங்கர் உபகீயமானாத் அப்படி சொல்லி சொல்றார். நதே வித் ஸ்வார்த்த கதிம் ஹி விஷ்ணு, மக்களுக்கு எது நல்லதே தெரியல, தனக்கு எது வேணும்னே தெரியல, மக்களுக்கு தனக்கு எது ஸ்வார்த்தம், தனக்கு எது நல்லது கொடுக்க போதுன்னு தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மக்கள் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, வாழ்க்கையோட குறிக்கோள் அப்படின்னா என்னது, பிறந்த உடனே நல்ல ஸ்கூல்ல சேரணும், ஸ்கூல்ல சேர்ந்தோம் அப்படின்னா 10வது நல்ல மார்க் வாங்கணும், 10வது நல்ல மார்க் வாங்கினா 12வது நல்ல மார்க் வாங்கணும், அதுக்கப்புறம் நல்ல காலேஜ் சேரணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல கல்யாணம் பண்ணணும், சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், பங்களா வாங்கணும், அதுக்கப்புறம் நம்ம குழந்தைய மறுபடியும் என்ன பண்ணும், இதே ப்ராசஸ்ல இதே மெஷின்ல போட்டு அவனை ஒரு வாஷிங் மிஷின்ல சுத்தி விடணும். இதான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்காங்க. இது வாழ்க்கை கிடையாது. ஸோ அதனால சைத்தன்ய மகாபிரபு
நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வரப்பிரசாதம் கொடுக்க வந்திருக்கார். ஸோ அப்படிப்பட்ட அந்த சைத்தன்ய மகாபுருடைய தோன்றிய நாள் தான் இன்னைக்கு. சைத்தன்ய மகாபுரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, அவர் சதா சர்வகால் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். எப்படி சொல்லிட்டு இருப்பாரு, ஈவன் டாய்லெட் போகும்போது கூட சொல்லிட்டே இருப்பாரு. அவர் நாக்கு நிக்க மாட்டேங்குது மந்திரம் சொல்றதுக்கு, நாக்கை இழுத்து பிடிச்சிட்டே போறாரு. அப்போ ஒரு பிராமணர் கேட்கிறார், மகாபிரபு, ஹே கிருஷ்ண சைத்தன்யா என்ன பண்ற நீ, நிமாய் பண்டிட் ஒரு பேர் இல்லையா, ஹே நிமாய் பண்டிட் என்ன பண்ற நீ, நாக்கை இழுத்து பிடிச்சிட்டு போற, நாக்கு சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்குது, என்ன பண்ணது, எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ற மந்திரத்தை ஓயாம சொல்லிட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ற. சோ அப்படி அந்த சைத்தன்ய மகாபிரபுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நாம் எல்லாரும் இந்த ஒரு நிலைமைக்கு வந்து சேரும். எந்த நிலைமைக்கு அப்படின்னா, பகவானுடைய நாமத்தை சதா சர்வகாலம் சொல்வதற்கான அந்த ருச்சியை வளர்த்துக்கணும் அப்படின்றது தான். ஸோ அந்த சைத்தன்ய மகாபுருடைய தோன்றிய நாள் இன்னைக்கு. நான் சொல்லக்கூடிய மந்திரங்கள் நெக்ஸ்ட் சொல்லக்கூடிய மந்திரங்களை அப்படியே பின்னாடி சொல்ல முயற்சி பண்ணுங்க. கிருஷ்ணவர்ணம் த்விஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்கஸ்திர பார்ஷதம் யஜ்ஞை சங்கீர்த்தன பிராயைர் யஜந்தி ஹி சுமேதசः பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்தரூபஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்கியம் நமாமி பக்தசக்திகம் அஹமேவ கலௌ விப்ர நித்யம் பிரச்சன்ன விக்கிரஹः பகவத்பக்தி ரூபேண லோக ரக்ஷாமி சர்வதா த்விஜபுவி ஜயத்வம் ஜயத்வம் பக்தரூபிணः கலௌ சங்கீர்த்தனாரம்பே பவிஷ்யாமி சச்சிசுதः ஆனந்தலீலயமயா விக்கிரகாய ஹேமாப்யதிவ்யச்ச விசுந்தராய தஸ்மை மகாப்ரேம ரசப்ரதாய சைதன்யசந்திராய நமோ நமஸ்தே தேயம் சதா பரிபவக்னமபீஷ்டதோஹம். அடுத்த ஸ்லோகம், அடுத்த ஸ்லைட். தேயம் சதா பரிபவக்னமபீஷ்டதோஹம் தீர்த்தாஸ்பதம் சிவ விரிஞ்சனுதம் சரண்யம் பிருத்யார்த்தஹம் பிரணதபால பவாப்திபோதம் வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம் த்யக்த்வா சுதுஷ்சித சுரேப்சிதராஜலக்ஷ்மீம் தர்மிஷ்ட ஆர்யவசசா யததாகரண்யம் மாயாமிருகம் தைஷ ஈப்சிதமன்வதாவத் வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம் ஆஜானுலம்பித புஜௌ கருணாவதாரௌ சங்கீர்த்தனைகபிதரௌ கமலாயதாக்ஷௌ விஸ்வம்பரௌ திவிஜவரௌ யுகதர்மபாலௌ வந்தே ஜகத்பிரியகரௌ கருணாவதாரௌ. போதும், நிறைய மந்திரம் வந்துட்டே இருக்கு. ஸோ மந்திரமா போயிட்டு வைக்கணும். ஸோ சைத்தன்ய மகாபிரபுடைய அவதாரத்தை பத்தி சொல்லும் போது ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். யாரெல்லாம் மேக்ஸ்ல புள்ளியா இருக்கீங்களோ உங்களுக்கு ஒரு சின்ன மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். கலியுகம் அப்படிங்கிறது 4,32,000 வருஷம். திரேதாயுகம் அப்படிங்கிறது அதோட 2, துவாபர யுகம் அப்படிங்கிறது அதோட 3, சத்தியுகம் அப்படிங்கிறது கலியுகத்தினுடைய வருஷத்தோட சேர்த்து 4. அப்ப ஒரு சதுர்யுகம் அப்படின்னு சொன்னா தத்ய திரேதா
துவாபர, கலி, இது 4 சேர்ந்து என்ன சொல்றோம்? ஒரு மகாயுகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு சதுர்யுகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மகாயுகம் அப்படிங்கிறது எத்தனை வருஷம் அப்படின்னா, எத்தனை வருஷம் அங்க போட்டிருக்கு? 43,20,000 வருடம். இது என்னது? ஒரு சதுர்யுகம். இதே போல ஒரு சதுர்யுகம் இன்டு 1000 அப்படின்னு போட்டோம்னா அது என்னதான்? பிரம்மாவுடைய ஒரு பகல். இரவு கிடையாது, பிரம்மாவுடைய ஒரு பகல். அது எத்தனை வருஷமா? 4,32,00,00,000 வருடங்கள் பிரம்மாவுடைய ஒரு பகல். நான் கோடிக்கு அப்புறம் என்ன வரும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு கோடிக்கு அப்புறம் எண்ணி பழக்கம் இல்லை இல்லையா? கோடிக்கு அப்புறம் மில்லியன் வருமா, பில்லியன் வருமா, ட்ரில்லியன் வருமா, அதுக்கப்புறம் நமக்கு கணக்கே தெரியாது. நம்ம எல்லாம் கிணத்து தவளை மாதிரிதான். கிணத்தவளை கிட்ட போயிட்டு சமுத்திரம் எவ்வளவு பெருசா இருக்கும்? பெருசா இருக்கும்பா. எவ்வளவு பெருசா இருக்கும்? பெருசா இருக்கும். அவ்வளவுதான் சொல்ல முடியும், தவிர எவ்வளவு பேர் சொல்ல முடியும். அது போல நமக்கு கோடிக்கு மேல, கோடியே நம்ம பார்த்தது கிடையாது நிறைய பேர் இல்லையா? பல பேர் கோடியே பார்த்தது கிடையாது. அதுக்கு மேல எவ்வளவு வருது நமக்கு தெரியாது. இங்க சொல்லப்படுது பிரம்மாவுடைய ஒரு பகல் அப்படிங்கிறது 4 பில்லியன் கோடி வருடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சார் 4 பில்லியன் கோடியன் வருடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா 14 மனுக்கள் போயிடுறாங்க. மனு அப்படின்றவங்க தான் நம்முடைய இந்த மனித வாழ்க்கையின் மனிதர்களுடைய ஆரம்ப தந்தை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அந்த மனுக்கள் 14 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு மனு என்ன பண்றாங்க அப்படின்னா 71 சதுர்யுகத்தை ஆட்சி செய்யறாங்க. ஸோ அப்படி 71 சதுர்யுகத்தை ஆட்சி செய்யும் போது நம்ம இப்ப இருக்கிறது 7வது மனு. நம்முடைய மனு பேர் என்னது? வைவஸ்வத மனு இல்லையா? விவஸ்வானுடைய பையன் வைவஸ்வத மனு 7வது மனு. 7வது மனுவனுடைய 28வது சதுர்யுகம். ஒரு மனுக்கு எத்தனை சதுர்யுகம்? 71 சதுர்யுகம் இல்லையா? அந்த 71ல இப்ப நம்ம எத்தனை சதுர்யுகத்தில் இருக்கும்? 28வது. 28வது சதுர்யுகத்துல வரக்கூடிய கலியுகம். இந்த கலியுகத்துல ஒரே ஒருவர் என்ன பண்றாரா? சைத்தன்ய மகாபிரபு வரார். அப்ப யோசிச்சு பாருங்க நம்முடைய பாக்கியம் எவ்வளவு அப்படின்ட்டு. பிரம்மாவுடைய ஒரு நாள் அப்படிங்கிறது எவ்வளவு நீண்ட காலம். அந்த நீண்ட காலத்துல மனுக்கள் எத்தனை பேர் போயிடுறாங்க, எத்தனை தேவர்கள் போயிடுறாங்க. அத்தனை மனுக்கள்லையும் 7வது மனு. அந்த 7வது மனுலையும் 28வது சதுர்யுகம். 28வது சதுர்யுகத்திலையும் இப்ப இருக்கக்கூடிய கலியுகம். நம்ம எல்லாம் பண்ணிருக்கோம், ஏதோ பாக்கியம் பண்ணிருக்கோம் இல்லையா? அதனால சத்தியுகத்தில் நம்ம எல்லாம் மோட்சம் போல இல்லையா? பாக்கியம் பண்ணி என்ன பண்ணிருப்போம்? சத்தியுகத்தில் யாரும் மோட்சம் போயிருப்போம். அது அபாக்கியம் இல்லையா? இல்லையா? சைத்தன்ய மகாபிரபு பார்க்காம, சைத்தன்ய மகாபிரபு லீலையில பங்கு பெறாம போயிட்டோம் அப்படின்னா அதான் அபாக்கியம் இல்லையா? அதனால நம்ம எல்லாரும் என்ன சொல்லலாம்? பாக்கியசான்னு சொல்லிக்கலாம். நம்ம சொல்ல, சைத்தன்ய மகாபிரபுவே சொல்றார். என்ன சொல்றாரு? பிரம்மாண்ட பிரமிதே கோனே பாக்யவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லத பீஜம் சொல்லி சொல். நம்ம எல்லாத்தையும் என்ன சொல்றாரு அவரு? பாக்யவான் சொல்லி சொல்றார். என்ன பாக்கியம் சார் இருக்கு நமக்கு? பாகவதம் சொல்லுது நம்மள, மந்தஸ்ஸு மந்த மதயோஹோ மந்த பாக்கிய உபதிருத்தாக கலௌ வஸ்மின் யுகே ஜனாக அப்படின்னு சொல்லி சொல்லு. கலியுகத்துல எல்லாரும் மந்த பாக்கியம் உடையவர்கள் சொல்லி சொல்றார். மந்த பாக்கியம்னா மந்த புத்தி அப்படின்னு சொல்லி சொல்ற. மந்த புத்தி அப்படின்னா முதல்ல ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சொன்னாவே எல்லாருக்கும் என்ன வரும்? ஒரு மந்தமான நிலைதான் வரும். கோயிலுக்கு வாங்க, வந்துக்கலாம். இதை செய்டா, செஞ்சுக்கலாம். இதை முடிடா, முடிச்சுக்கலாம். இதை சாப்பிட்றா, சாப்பிட்டுக்கலாம். எதுவுமே என்ன பண்றோம்? தள்ளி தள்ளி போடுறது. இது மந்தக. அதுக்கப்புறம் சொல்றார் சுமந்தக, சுமந்த மதயக அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்படியே வந்துட்டோம். வந்தால் என்ன பண்றோம்? உட்காந்துட்டு தூங்கிடுவோம். இல்லைன்னா பக்கத்துல அங்கங்க பார்த்துட்டு இருப்போம். மந்த சுமந்த மதையோ மந்த பாக்ய. மந்த பாக்ய அப்படின்னா வந்துட்டு கேட்டுட்டு இருப்போம், ஒன்னும் புரியாது நமக்கு. பாம்பு காது. எப்பன்னா மத்தவங்களை பத்தி ஏதாவது குத்தம் சொன்னோம் அப்படின்னா, மத்தவங்களை பத்தி ஏதாவது குறை சொல்லிட்டாங்கன்னா எங்க எங்க சொல்லுங்க சொல்லுங்க என்னாச்சு அப்படியே உன்னிப்பா கேட்போம். இதே பகவானை பத்தி காட்டு கட்டு கத்துனால என்ன ஆகமாது? ஒன்னும் காதுக்குள்ள போகாது. மந்த சுமந்த மதையோஹோ மந்த பாக்ய உபதிருத்தாக. கடைசியில சொல்ற உபதிருத்தாகனா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போகுது. முது வலிக்குது, கால் வலிக்குது, எவ்வளவு நேரம் சாப்பாடு பிரசாதம் எப்ப சாப்பிட்டு போறது, வீட்டுல அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு உபதிருத்தாக. இல்ல போன் இல்லையா? யாருமே போன் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் போன் எடுத்து பார்ப்பேன். யாராவது போன் பண்ணுங்களேன், எனக்கு யாராவது தொந்தரவு கொடுங்களேன். நான் தொந்தரவு இல்லாம அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுங்க, தொந்தரவு கொடுங்க. உபதிருத்தாக அப்படின்னு சொல்லிட்டு பாகவதம் நம்மள என்ன பண்ணுது? திட்டுது. அதே பாகவதம் தான் மறுபடியும் புகழ்ந்து பேசுது. என்ன சொல்லுது? இந்த பாகவதம் அப்படிங்கிறது இந்த கலியுகம் எப்படிப்பட்டது? என்ன ஸ்லோகம் சொல்லுது? கலியுகம் எப்படிப்பட்ட குற்றக்கடல் சொல்லி என்ன ஸ்லோகம் அது? கலேர் தோஷா நிதே ராஜன் அஸ்தி ஏகோ மகான் குணாக
கீர்த்தனாத் ஏவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கஹ பரம் விரஜேத். சாஸ்திரம் ரெண்டுமே பேசுது. ஒரு பக்கம் அடிக்குது, இன்னொரு பக்கம் அரவணைக்குது இல்லையா? ரெண்டுமே தேவை இல்லையா? ஒரு பக்கம் அடிச்சுட்டே இருந்தா உடஞ்சு போயிடும், அரவணைச்சிட்டே இருந்தா உருப்படி இல்லாம போயிடும் இல்லையா? ரெண்டுமே நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ பகவான் ரெண்டுமே எப்பயும் பண்ணிட்டு இருப்பார். ஒரு பானை செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பானை செஞ்ச பின்னாடி உள்ள கை வச்சுப்பார். உள்ள கை வச்சுட்டு வெளில தட்டி விடுவார். டப் 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 தட்டுவார். எதுக்கு உள்ள கை வச்சுக்கிறாரு? உடையாம இருக்கிறதுக்கு. வெளில ஏன் தட்டுறாரு? ஷேப் வரதுக்கு இல்லையா? ஸோ அப்ப ரெண்டுமே நம்மளுக்கு தேவைப்படுது இல்லையா? உள்ள தாங்கிறதும் வேலை, வெளியில இருந்து தட்டுறதும் தேவை இல்லையா? அது போல பாகவதம் என்ன பண்ண நம்மள அப்படின்னா, ஒரு அடி அடிக்குது, அப்புறம் கடைசியில ஒன்றும் இல்லை, இவ்வளவுதான். பாகவதம் ஆரம்பத்திலே சொல்றாரு. பாகவதம் ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சுகதேவ கோஸ்வாமி ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, இந்த விஷயத்தை யார் ஒருத்தனுக்கு ஆத்மத்தோ தெரியலையோ அவன் எப்படிப்பட்டவன்? ரெண்டாம் சாந்தி சஹசிரசா அபஷ்யதாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. கிரகமேதிகள் அப்படின்ட்டு குடும்பஸ்தர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் ஆயிரக்கணக்கான விஷயங்களை பத்தி பேசுவாங்களே தவிர பகவானை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. பரீட்சித்தை நீ வந்துட்ட, நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு பாரு தட்டி கொடுக்குறாரு. ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா பாகவத்தை ரொம்ப சீரியஸாவே கொண்டு போறாரு. ஏன் வியாசதேவர் சொல்றார், வியாசதேவர் சந்தோஷமா கிடையாது, ஏன்னா அவர் வந்து பக்தி செய்யல. அதுக்கப்புறம் நாரதர் கொண்டு போறார், நாரதரும் சந்தோஷமா கிடையாது, ஏன்னா அவர் பக்தி செய்யல. அதுக்கப்புறம் குந்தி மகாராணிய பிரார்த்தனை, எனக்கு நிறைய கஷ்டங்களை கொடு. பீஷ்மதேவர் அம்பு படுகையில படுத்துட்டு இருக்கார், அவரும் சொல்றார், பகவானே எனக்கு இன்னும் கஷ்டம் கொடுத்தான்னு அவன் நினைக்க முடியும். அப்புறம் யுதிஷ்டிர மகாராஜரை பாக்குறோம், திருத்தராஷ்டிரனை பாக்குறோம், அப்புறம் பரீட்சித் மகாராஜர் உதாரணத்தை பாக்குறோம். அதுக்கப்புறம் இப்படி பாகவதம் முழுக்க கொண்டு போனோம் அப்படின்னா ஒரே சீரியஸாவே போயிட்டு இருக்கு. பக்தி ரொம்ப சீரியஸா இருக்கும் போல இருக்கே, ரொம்ப கஷ்டம் போல இருக்கே அப்படின்னு சொல்லும் போது கடைசியில் என்ன பண்றாரு, ஒரு மூச்சு விடுற மாதிரி சொல்றார். நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப விநாசனம் பிரணாம துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம் அப்படின்ட்டு 18,000 ஸ்லோகத்துல கடைசி ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அதுல கொண்டு போய் வைக்கிறார். என்ன வைக்கிறாரு? கடைசியில் என்ன சொல்லி முடிக்கிறாரு? நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப விநாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். நாம சங்கீர்த்தனம் ஒன்னே போதும். என்ன பண்ணுமா? உன்னுடைய எல்லா விதமான துன்பத்தையும் எல்லா விதமான அறியாமையும் என்ன பண்ணிடும்? அப்படி போக்கிருமா. ரொம்ப நேரம் எடுத்துக்க, அது என்ன பண்ணும்? ஒரு க்ஷண நேரத்துல போக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அது எப்படி சார் க்ஷண நேரத்துல போக்கும்? உதாரணம் கொடுக்குறாங்க. ஒரு அறை பார்த்தோன்னா அது ரூம் மூடியே வச்சிருக்காங்க. ஒரு 50 வருஷம் மூடியே வச்சிருக்காங்க. அந்த ரூம் மூடியே இருக்கு, 50 வருஷம் இருட்டாவே கிடக்குது. நான் அந்த ரூமுக்குள்ள போறேன். போனப்பட என்ன பண்றேன்? ஒரே ஒரு விளக்கு ஏத்துனேன், ரூம் என்ன ஆயிடுச்சு? இப்ப அது எப்படி சார் ஒரு நிமிஷத்துல விளக்கு ஏத்துனா எல்லா ரூம் வெளிச்சம்? 50 வருஷம் விளக்கு ஏத்தணும்ல சார் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? என்ன சொல்ல மாட்டாங்க. 50 வருஷம் இருட்டுல இருந்தாலும் ஒரு க்ஷணம் போது என்ன ஆகிறதுக்கு? அங்க வெளிச்சம் வர்றதுக்கு. அது போல நாம் எல்லாரும் பல கோடி பிறகுகள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பகவதுத்சாரே கிருபயா பாஹே பாஹி முராரே அப்படின்ட்டு சுத்திக்கிட்டே இருக்கும். என்ன சுத்திட்டு இருக்கும்? இவங்க எனக்கு தஞ்சம் கொடுப்பாங்களா? இவங்களோட எனக்கு உறவு முறை இருக்குமா? இவங்க என்னுடைய தாய் தந்தையா இருப்பாங்களா? இவங்க எனக்கு சந்தோஷம் கொடுப்பாங்களா? அப்படி என்ன பண்றோம்? நிறைய பேரை தேடிக்கிட்டே இருக்கும். சின்ன குழந்தை தேடும் இல்லையா? தொலைஞ்சு போன குழந்தை என்ன பண்ணும்? அப்பாவை தொலைஞ்சு போயிடுச்சு, அப்பாவை தொலைச்சிட்டோன்னு சொல்ல தெரியல. ஆனா அப்பா என்ன பண்ணுது? அந்த குழந்தை என்ன பண்ணுது? அப்பாவை தேடிட்டு இருக்கு, முகத்தையா பார்த்துட்டு இருக்கு. இது எங்க அப்பாவா, இது எங்க அப்பாவா, இது எங்க அப்பாவா, இது எங்க அப்பாவான்ட்டு. ஒருத்தர் சாக்லேட் கொடுக்குறார், ஒருத்தர் புது ட்ரெஸ் கொடுக்குறார், ஒருத்தர் அதுக்கு விளையாட்டு காட்டுறார், ஒருத்தர் கிளிகிளிப்பாங்க கொடுக்குறார், ஒருத்தரோட தூக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறார், விளையாடுது, கொஞ்சம் நேரம் சிரிக்குது, மறுபடியும் அழுக ஆரம்பிக்குது. அதுக்கு சொல்ல தெரியல. ஏன் சொல்ல தெரியல? ஏன்னா இன்னும் அது வளரவே இல்லை இல்லையா? அதுக்கு சொல்லவும் தெரியல, அழுதுட்டே இருக்கு. ஏன் அழுதுட்டு இருக்கு? தன்னுடைய அப்பாவை இன்னும் அது என்ன பண்ணல, போய் சேரவே இல்லை. எப்ப அப்பாவை போய் சேருதோ ஒரு க்ஷணம் போதும். நம்ம குழந்தைய பார்த்துருப்போம், எத்தனை குழந்தைய பார்த்துருப்போம், வீல் அழுதுட்டு இருக்கும். அம்மா முகத்தை பார்த்துட்டே ஒரு க்ஷணத்தில் நேரம் அப்படி அமைதியும். அது போலதான் இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது அந்த க்ஷணம் என்ன பண்ணிடுவான் ஒருத்தனுக்கு? உடனே மோட்சத்தை கொடுத்துரும். மோட்சம் அப்படிங்கிறது எங்கேயோ போய் அடைய வேண்டிய விஷயம் கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு தான் சொல்லி கொடுத்தார். என்ன பண்ணலாம்? இந்த க்ஷணம் என்ன பண்ணலாம்? நீங்க மோட்சம் அடையலாம். இந்த க்ஷணம் நீங்க பகவான் அடையலாம். எப்படி அடையலாம்? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லு. நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சாத்திய கவுனாய் ஸ்ரவணாதி சுத்த சித்தே கரையோ உதாயின்னு சொல்லி சொல்றார். கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது எல்லாரோட இதயத்திலே இருக்கா, இயற்கையாவே இருந்துட்டு இருக்கு. இதை யாரும் ஒண்ணு ஊட்டி கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது.
எப்ப நம்ம சரியான பக்தர்களோட சேர்றோமோ அப்ப என்ன ஆயிடுது, உடனே வெளில வர ஆரம்பிக்குதான். நல்ல உதாரணம் கொடுக்குறாங்க. ஒரு ஆணும் பெண்ணுக்கும் நடுவில் வரக்கூடிய ஒரு அன்பு பரிமாற்றத்தை போல. சின்ன குழந்தை நம்ம கூட தான் வளர்ந்துட்டு இருக்கான். திடீர்னு வந்து வீட்டில் சொல்றான், நான் வந்து அந்த பொண்ணை விரும்புறேன் அப்படின்னு சொல்லி. உனக்கு யாரும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? யாரும் சொல்லி கொடுக்க தேவையில்லை இல்லையா? அது நம்முடைய சம்ஸ்காரம், நம்முடைய இயற்கை என்ன இருக்கு உள்ளார, அந்த வாசனை இருந்துட்டே இருக்கிறதுனால அந்த காலம் வரும்போது என்ன ஆகும், வெளில வரும் இல்லையா? இது நம்முடைய தப்பான வாசனைகள். ஆனா ஆத்மாவுக்குன்னு ஒரு இயற்கையான வாசனை இருக்கு. அந்த வாசனை என்ன அப்படின்னா கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது. ஆத்மா என்னைக்குமே கிருஷ்ணரோட தொடர்புல இருக்கணும் அப்படின்னு நினைக்கும், என்னைக்குமே கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும், அதனால அதில் சந்தோஷம் அடையணும் அப்படின்ற ஆசையில் இருக்கும். ஸோ இந்த விஷயம் எப்போ வரும் அப்படின்னா பக்தர்களோட சங்கத்தில் வரும்போது, ஸ்ரவணாதி சுத்த சித்தே கரையோ உதாய் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சொல்றேன். எப்ப நம்ம ஸ்ரவணம் கீர்த்தனம் அப்படின்ற இந்த பக்தி சேவையில் ஈடுபட ஆரம்பிக்கிறோம் அப்ப என்ன ஆகுமா, அந்த க்ஷணம் உதிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இல்லைன்னா நம்மளும் நினைச்சிட்டு இருந்தோம் பக்தி பண்றோம் அப்படின்ட்டு இல்லையா? அதாவது பக்தர்களை சந்திக்காத முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், நம்மளும் கோயிலுக்கு போயிருக்கோம், நம்மள என்ன பண்ணிருக்கோம், போய் சாமி நமஸ்காரம் பண்ணிருக்கோம், தீர்த்தம் வாங்கி குடிச்சிருக்கோம், தேங்காய் பழம் உடைச்சிருக்கோம், அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணிருக்கோம். அர்ச்சனை போடுங்க சார், அர்ச்சனை போடுங்க சாமி. யார் பேர்ல? என் பேர்ல தான். உன் பேரு, உன் நட்சத்திரம் அவருக்கு எல்லாம் தெரியும், படுத்துட்டு தான் இருக்காரு, தெரிஞ்சே படுத்துட்டு தான் இருக்காரு. நான் போய் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன், நான் யோகியனாக்கு வந்திருக்கேன், என் மேல அர்ச்சனை பண்ணுங்க, என் குடும்ப கொடுத்தது 5 ரூபாய் டிக்கெட்டு, குடும்பத்தை எல்லாம் நான் இழுத்து வைப்போம் இல்லையா? பகவான் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பார், நான் எதுக்காக வந்து படுத்துட்டு இருக்கீங்க, நீங்க என்ன வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ பகவான் வந்து நமக்கு எல்லாத்தையும் கொடுக்க தயாரா இருக்காரு. ஸோ அப்படி நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தோம், பக்திக்கு வராத வரைக்கும், பக்தர்களை சந்திக்காத வரைக்கும் பக்தின்ற பேர்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தோம். ஆனா எப்ப பக்தர்களோட சேர ஆரம்பிச்சோமோ அப்பதான் புரியுது பக்தின்னா என்ன அப்படிங்கிறது. நாம் உண்மையில இன்னும் பக்தியே செய்ய ஆரம்பிக்கல அப்படிங்கிறது எப்பதான் புரியுது, பக்தரோட சேரும் போது தான் புரிய ஆரம்பிக்குது இல்லையா? சோ அப்படி அந்த பக்த சங்கத்துல வரும்போது என்ன ஆகுதா, இந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது உடனே உதித்து வெளில வந்து சொல்லி சொல்றார். நல்ல உதாரணம் என்னன்னா நம்மளுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் செஞ்சே காட்டியிருக்கார். ஸ்ரீல பிரபுபாதர் வந்து உலகத்தை யாரெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்களோ, இவங்க இனிமேல உபயோகமே ஆக மாட்டாங்க, பிரயோஜனமற்றவங்க யாரை ஒதுக்கி வச்சுட்டாங்களோ அவங்கள பிடிச்சார். ஏன்னா நம்ம மருந்து கொடுக்கணும் அப்படின்னா நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், மருந்து கொடுக்கூடாது. இருக்கிறதுலயே நோஞ்சானா இருக்கானோ அவனை பிடிச்சி அவனுக்கு நல்ல மருந்து கொடுத்து அவன் நல்லா புஷ்டியா மாத்திடும் அப்படின்னு அப்ப எல்லாம் நம்புவாங்க. நோஞ்சானே வந்துட்டா நம்மள என்ன ஆயிடுவோம், நல்லா ஆயிடுவோம்டா அப்படின்ட்டு அவனுக்கு நம்பிக்கை வரும். அது போல சமுதாயத்துல எல்லாரும் வெறுத்து ஒதுக்கி, யாரு நம்ப கிடையாது, அமெரிக்கர்களே. என்னமோ அமெரிக்கர்கள் ரொம்ப பெரிய கலாச்சாரம் உடையவங்க மாதிரி, அவங்களே பேப்பர்ல துடைக்கிறவங்க தான். அப்படிப்பட்ட அமெரிக்கர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஹிப்பிகளை பார்த்து பயப்படுவாங்களாம். ஐயோ இவங்களா, இவங்க கலாச்சாரமே இல்லை அப்படின்னு அவங்கள பார்த்து பயப்படுவாங்களாம். அப்படிப்பட்ட ஹிப்பிகள் இடத்துல போய் சேர்றார் பிரபுபாதர், போறார். அவங்களுக்கு என்ன பண்ணாரு, இந்த கிருஷ்ண பக்தியை கொடுத்தார். காரணம் என்ன அப்படின்னா ஹிப்பிகள் கிட்ட ஒரே ஒரு நல்ல குணம் இருந்துச்சு. என்ன குணம் இருந்துச்சுன்னா அவங்க வெறுத்துட்டாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அப்பா அம்மாவை பார்த்து பார்த்து, ஏன்னா அவங்க அப்பா அம்மா ஓடி 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 சம்பாரிச்சுட்டே இருக்காங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தோன்னா அப்பா இருக்க மாட்டாங்க, அம்மா இருக்க மாட்டாங்க. 2 பேரும் என்ன இருப்பாங்க, 2 பேரும் வண்டியில போயிட்டு இருப்பாங்க, ஒரு பேப்பர் ஒட்டி வச்சுட்டு போயிருவாங்க, சாப்பாடு இருக்கு சாப்பிட்டு நீ ஸ்கூலுக்கு போ அப்படின்ட்டு. யோசிச்சு பாக்குறாங்க இந்த பசங்க, அப்பாவும் ஓடுறாரு அம்மாவும் ஓடுறாங்க, வாழ்க்கை ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்காங்க, எல்லுக்கு தான் ஓடுறாங்கன்னு தெரியலையே, சம்பாரிச்சு என்னதான் பண்ண போறோம் கடைசியில அப்படின்ற அவங்க யோசிச்சு பார்த்தாங்க. அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த பௌதிக முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு சந்தோஷம் கொடுக்காது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவன் ஆன்மீகத்துக்கு தகுதியானவன் அப்படின்னு உபனிஷத்தே சொல்லுது. பரீட்ச லோகான் கர்மச்சிதான் நிர்வேதமாதாய தத்விக்யானார்த்தம் ச குருமேவா அபிகச்சே சமித்பானிஹி சோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு உபனிஷத்து சொல்லுது. எப்ப ஒருத்தன் இந்த உலகத்தை பார்த்து இந்த உலகத்தை நல்லா படிச்சு இந்த உலகத்துல எனக்கு இனிமேல இன்பம் கிடையாது அப்படிங்கிறது யார் ஒருத்தன் உணர்ந்துட்டானோ அவன் என்ன பண்ண முடியும், அவன் தான் குரு அணுக முடியும், அவன் தான் விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ அப்படி சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றார் அப்படின்னா நமக்கு கருணையை வாரி கொடுக்கிறார். சோ அவர் தோன்றிய காலத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? சைத்தன்ய மகாபிரபு ஒரு தோற்றத்தினுடைய காலமே அப்படிப்பட்டது, நம்ம அவ்வளவு பாக்கியசாலிகள் சொல்லி சொல்றோம். சைத்தன்ய மகாபிரபு 1486 வருடம் சக வருடம் அப்படின்ற வருடத்துல பங்குனி மாசம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு ஜெகநாத மிஸ்ரருக்கும் சச்சிமாதாவிற்கும் நவதீபத்துல பிறக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு 10வது குழந்தை, 8 குழந்தைகள் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 9வது குழந்தை வந்து விஸ்வரூபன் அவர் பிறக்கிறார். அதுக்கப்புறம் தான் சைத்தன்ய மகாபிரபு பிறக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு மொத்தம் இந்த உலகத்தில் இருந்தது 48 வருஷம் தான். அந்த 48 வருஷத்துல முதல் 24 வருஷம் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தார். அடுத்த 24 வருஷம் சன்னியாச ஆசிரமத்தில் இருந்தார். அந்த 24 வருஷத்திலையும் முதல் 6 வருஷம் என்ன பண்ணார், நிறைய பிரயாணம் பண்ணார்.
இந்தியா முழுக்க பிரயாணம் செஞ்சு நிறைய திவ்ய தேசங்களை பார்த்துட்டு அங்க என்ன பண்ணார், பிரச்சாரம் பண்ணார். சைத்தன்ய மகாபிரபு மதுரைக்கு வந்தார். ஹரிபோல். சைத்தன்ய மகாபிரபு அழகர் கோயிலை பார்த்திருக்கார். சைத்தன்ய மகாபிரபு மீனாட்சி கோயிலை பார்த்திருக்கார். சைத்தன்ய மகாபிரபு இன்னும் என்ன கோயில் இருக்கு, கூடலகர் பெருமாள் கோயில் பார்த்திருக்கார். கிருத்துமாலா அப்படின்ற நதியில குளிச்சிருக்கார். கிருத்துமாலா நதி இன்னைக்கு எங்க இருக்கு, வைகை தான். அங்க தண்ணி இல்ல பாவம். சயின்டிஸ்ட் கிட்ட சொன்னா அவங்க H2O கலந்து தண்ணி உண்டு பண்ணுவாங்க. சோ அப்படி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு இந்த பக்கம் நடந்து போயிருக்கார். அப்படின்னு என்ன அர்த்தம், அவர் இந்த வீதியெல்லாம் போயிருக்கார் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. சோ அந்த பாக்கியம் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. சோ அப்படி முதல் 6 வருடம் நிறைய பிரயாணம் பண்ணார். அடுத்தது மிச்சம் இருக்கக்கூடிய எத்தனை வருடம், 18 வருடம். அந்த 18 வருஷத்துல முதல் 6 வருஷம் மக்கள் கிட்ட பேசினார், வெளில இருக்கக்கூடிய பக்தர்கிட்ட பேசினார். அங்க வந்து கீர்த்தனை பண்ணுவார், அப்ப பேசுவார், மற்றவங்க கிட்ட உரையாடிட்டு இருந்தார் ஒரு 6 வருஷம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கடைசி 12 வருஷம் இருக்கு இல்லையா, அவர் தன்னுடைய நிலையில கிடையாது. கடைசி 12 வருஷம் கம்பீரா அப்படின்ற ஒரு அறையில அவரை போட்டு மூடிட்டாங்க ஜெகநாத்புரியில. அதற்கப்புறம் அவரால மக்கள் கிட்ட சரியா பேசக்கூட முடியல. காரணம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய பிரேமையினால எப்பயும் என்ன பண்றாரு, கிருஷ்ணருடைய ஞாபகத்தில் இருந்தார் தவிர அவருக்கு வெளி உலகமே தெரியல. இரவு பகல் என்ன பண்றாரு, கிருஷ்ணருக்காக அழுதுட்டு இருந்தார். சோ அப்படி சைத்தன்ய மகாபுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் படிச்சு பார்த்தோம் அப்படின்னா, உண்மையில கிருஷ்ண பக்தி அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சைத்தன்ய சரிதாமிரத்தை படிச்சோன்னா தெரியும். நாம் இன்னும் அந்த பக்தி படிக்கட்டுல இன்னும் படிக்கட்டு கூட போய் சேரல, இன்னும் அந்த கேட்டு கூட போய் சேரல அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். பக்தி அப்படின்னா எப்படிப்பட்டது, அது மட்டும் இல்லாம பக்தி எவ்வளவு ஆனந்தகரமானது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்து தெரிய ஆரம்பிக்கும். ஸ்லைட் ஷோ இருக்கா? சோ நம்ம ஏன் பகவானுடைய அவதார தினத்தை கொண்டாடுறோம் அப்படின்னா, ஒன்று பகவானுடைய இந்த அவதாரத்தை நம்ம என்ன பண்றோம், நன்றி செலுத்துவதற்காக என்ன பண்றோம், இந்த அவதார தினத்தை கொண்டாடுறோம். முதல் விஷயம். ரெண்டாவது, பக்தியில முன்னேறுவதற்கு இது நமக்கு ஒரு எளிய வழியா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி விழாக்கள் என்ன பண்றாரு, பகவான் நமக்கு அதிக கருணை கொடுக்கிறாராம். நம்ம எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் அது அதிக மடங்கா நம்மளுக்கு அது வந்து சேருது. அப்படின்றதுனால நாம் இந்த பக்தியில முன்னேறுவதற்காக என்ன பண்றோம், அவதார தினங்களை கண்டிப்பா கொண்டாடணும். அதுக்கப்புறம் நமக்கு பக்தி சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்லையா. இந்த மாதிரி அவதார திருநாள் என்ன நிறைய சேவை பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், அதனால கொண்டாடும். அதே போல அடுத்தது அவதார காரணங்கள். பகவான் ஏன் அவதாரம் பண்றார், சைத்தன்ய மகாபிரபு ஏன் அவதாரம் பண்றார், சைத்தன்ய மகாபிரபுடைய கதைகளை சொல்லணும் அப்படின்னா நமக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. யாருக்கெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு வேணும், ஓகே, யாருக்கெல்லாம் உண்மையாலுமே வேணும், சும்மா கை தூக்குறது கிடையாது, யாருக்கெல்லாம் உண்மையாலுமே வேணும், ஓகே, வேணும் அப்படின்னா உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு ஆஃபர் இருக்கு. என்னன்னா, சைத்தன்ய மகாபிரபுவை சைத்தன்ய சரிதாமிர்தம் அப்படின்ற கிரந்தம் என்ன பண்ணலாம், உங்க வீட்டுக்கு கொண்டு போலாம். யார் வீட்டுலாம் சைத்தன்ய சரிதாமிர்தம் இல்ல, சைத்தன்ய சரிதாமிர்தம் யார் வீட்டுலாம் இல்ல, ஓகே, நிறைய பேர் வீட்டுல கிடையாது, பொதுவான நிறைய பேர் மக்கள் கிட்ட கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம், சைத்தன்ய சரிதாமிர்தத்தை நீங்க வாங்கிட்டு போலாம். ஏன்னா பகவத்கீதை ABCD, பாகவதம் நமக்கு அதனுடைய உதாரணங்கள், பகவத்கீதையில சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன பண்றாரு, பாகவத்துல செஞ்சு காட்டுறார் கிருஷ்ணர். சைத்தன்ய சரிதாமிர்தம் அப்படிங்கிறது அதை விட உயர்ந்த விஷயம். பாகவத்திலயாவது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பிரேயர்ஸா வரும். பாகவதம் படிக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா, பாகவத்துல கதை கம்மியா இருக்கும், பிரார்த்தனைகள் அதிகமா இருக்கும். பிரார்த்தனைகள் வந்து நம்மளுக்கு போச்சு, மறுபடியும் பிரார்த்தனை வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறவங்களாம் உண்டு, எத்தனை தான் இன்னும் படிக்க போறது அப்படின்ட்டு. ஆனா சைத்தன்ய சரிதாமிர்தம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க என்னவா இருக்கும் அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபுடைய லீலைகளா இருக்கும். அந்த லீலைகள் மூலியமாவே சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றார், ஒரு பக்தன் எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும், பக்தினா எப்படிப்பட்டது அப்படின்ற விஷயத்தையும் என்ன பண்றார், நம்மளுக்கு தெள்ள தெளிவா தன்னுடைய வாழ்க்கையில காட்டுறார். அதனால யாருக்கெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு வேணுமோ இங்க வியாபாரம் பண்றோம். ஏன்னா இது வியாபாரம் பண்ணக்கூடிய இடம் தான் இல்லையா, எல்லாரும் வியாபாரம் பண்றாங்க, நம்மளும் வியாபாரம் பண்றோம். கிருஷ்ணரும் வைசிய குலத்தில் தான் பிறந்தார் இல்லையா. சோ எல்லாரும் இந்த நாம ஹட்டான்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. நாம ஹட்டான்னு என்ன அர்த்தம், கடை இல்லையா, சந்தை. சோ இங்க என்ன பண்ணலாம், வித்தல்லாமா. யார் ஒருத்தனுக்கு, அதாவது ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, ஆட்சி என்ன பண்ணாங்கன்னா, பால் வாங்கலையோ பால், மோர் வாங்கலையோ மோர், வெண்ணெய் வாங்கலையோ வெண்ணெய், கிருஷ்ணர் வாங்கலையோ கிருஷ்ணர் அப்படின்னு கிருஷ்ணரை விற்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏன்னா கிருஷ்ணர் அப்படி என்ன ஏறாரா, பக்தனுக்கு அப்படி அடங்கியவரா மாறி போயிறாராம். சைத்தன்ய மகாபிரபு அதான் காட்ட வந்தார். இதுக்கு முன்னாடி யுகத்துல வரைக்கும், சைத்தன்ய மகாபிரபு வராத வரைக்கும்
பகவானை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா எல்லாரும் பயபக்தியோட பார்க்க ஆரம்பிச்சாங்க. பகவானுக்கு இது கொஞ்சம் அசௌகரியமா இருக்கு. எங்க போனாலும் நம்மளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா ஒரு காலத்துல என்ன இருக்கும், கொஞ்சம் வெறுப்பு வந்துடும். நம்ம கூட விளாண்டு, நம்ம கூட குதிரை நம்ம கூட என்ன பண்றது, என்ன சொல்ல, பச்சை குதிரை தாண்டி நம்மளுடைய காதை பிடிச்சி இழுத்து, நம்ம கூட சிண்டை பிடிச்சிட்டு விளாண்டு, நம்ம மேல ஏறி குதிச்சு நம்ம கூட கபடி விளாண்டு இப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னா நமக்கே ரொம்ப இஷ்டமா இருக்கும். ஸோ அது போல சைத்தன்ய மகாபுரு வந்து என்ன பண்றாரு, நமக்கு உன்னத உஜ்வல ரசத்தை கொடுக்கிறார். அதாவது பகவான் நம்ம வெறும் இவர் நம்முடைய சுவாமி அப்படின்ற எண்ணத்தோட மட்டும் இல்லாம என்ன பண்ணலாம், பகவான் நம்ம நண்பனாகவோ, பகவானை நம்முடைய குழந்தையாகவோ, பகவானை நம்முடைய காதலனாகவோ என்ன பண்ணலாம், வழிபடலாம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை, கிருஷ்ண பிரேமை அப்படின்ற இந்த பல ரசங்களை என்ன பண்றாரு சைத்தன்ய மகாபுரு நம்மளுக்கு கொடுத்திருக்கார். ஸோ அப்படி சைத்தன்ய மகாபுருடைய அவதார நோக்கம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிருஷ்ணரே பகவத்கீதை சொல்றார். கிருஷ்ணர் ஏன் தோன்றார், பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றார் இல்லையா, தான் ஏன் தோன்றுகிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். என்ன சொல்றாரு, பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படின்னு சொல்லி சொல்றார். நான் தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக வரேன்னு சொல்லி சொல்றார். பகவான் என்ன பண்றார், தர்மத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார், தர்மத்தை ஸ்தாபனம் பண்றவரன்னு சொல்லி சொல்றார். தர்மம் தர்மம் சொல்லி சொல்றமே, தர்மம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா பல வகையான தர்மம் இருக்கு. சீதா ஒரு முறை ராவனுக்கு சொல்ற, சாது தர்மம் சமீக்ஷ சாது சாது விருத்தம் சர அப்படின்னு சொல்றான். ஹே ராவணா, என்ன பண்ணு, சாதுக்குடைய தர்மத்தை கடைபிடின்னு சொல்லி சொல்றான். அப்படின்னு என்ன அர்த்தம், ராவணன் என்ன பண்ணா, பெரிய தர்மத்தை செய்யக்கூடியவன் தான். அவனும் பெரிய அக்னிஹோத்திரி, அவனும் வேதத்தை படிச்சவன், அவனும் நிறைய தான தவங்கள்லாம் பண்ணுவான். அவன் என்ன பண்றான், சத்திரிய தர்மத்தை என்ன பண்றான், பாதுகாக்கிறான். நிறைய அசுரர்களை பாதுகாத்துட்டு இருக்கான். மால்யவான் போன்ற அசுரர்களை காப்பாத்திட்டு இருக்கான். கும்பகரன் என்ன பண்றான், படுக்க வச்சே சோறு போட்டுட்டு இருக்கான். ஸோ இப்படி என்ன பண்றான், மக்கள் எல்லாத்தையும் பாதுகாத்துட்டு இருக்கான். அவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான், தர்மத்தான் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. அவன் நினைச்சிட்டு இருக்கலாம் நான் தர்மத்தான் பண்ணிட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கலாம் இல்லையா. ஆனா சீதை சொல்றாங்க, இது தர்மம் இல்லப்பா, தர்மம்னா என்னது, சாது தர்மத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் எவ்வளவு பெரிய யஜ்யம் பண்ணவனா இருந்தாலும், எவ்வளவு சாஸ்திரம் தெரிஞ்சவனா இருந்தாலும், எவ்வளவு சக்திசாலியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிவபக்தனா இருந்தாலும் அவன் கிட்ட ஒரு விஷயம் கிடையாது. என்ன விஷயம் கிடையாது, பகவானை அண்டி வாழணும், பகவானுடைய விருப்பத்திற்றாற் போல சாஸ்திர பிரகாரம் வாழணும் அப்படின்ற அந்த ஒரு குணம் இல்லாத என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சு போயிட்டான். அப்ப இந்த சாதுக்குடைய தர்மம் அப்படிங்கறது என்ன சொல்றாங்க, சீதாதேவி சொல்றாங்க, சாதுக்குடைய தர்மத்தை என்ன பண்ணு, கடைபிடிக்க முயற்சி பண்ணுன்னு சொல்லி சொல்றேன். ஸோ அதனால சைத்தன்ய மகாபுரு எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா சாதுக்களுடைய தர்மத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்கார். மற்ற தர்மம்லாம் தர்மமே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு மறுபடியும் பாகவதம் சொல்லுது, தர்ம ஸ்வனுஷ்டிதா பும்சாம் விஸ்வக்ஷேன கதாசுய ந உத்பாதையே எதிரதிம் ஸ்ரமயேவஹி கேவலம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். ஒருத்தர் என்ன பண்ணாரு, நான் இங்க வந்து சென்னைக்கு போறேன்னு கிளம்பினாரு. வீட்டில் என்ன பண்ணாரு, அவசர அவசரமா சாப்பாடுலாம் கட்டிக்கிட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு என்ன பண்ணாரு, எனக்கு கிளம்பிட்டார். 2 பேர் கிளம்புறாங்க. அதுல ஒருத்தர் இங்க கோயில இருந்து கிளம்பிட்டாரு. ஒருத்தர் என்ன பண்ணாரு, கோயில இருந்து கிளம்பவே இல்லை, லேட் ஆயிடுச்சு, இங்கே இருந்துட்டார். ஒருத்தர் என்ன பண்ணார், ரொம்ப அவசர அவசரமா எல்லாத்தையும் பேக்லாம் பண்ணிக்கிட்டு பேக்லாம் தூக்கிட்டு காலையில இருந்து இதுக்காக ஓட்டி ஓட்டி அவர் டிராவலிங் பண்றதுக்குள்ள வீடே எல்லாம் பண்ணுவாங்க, தலையில போயிடும். என்ன பண்ண, எல்லாத்தையும் மிரட்டி என்ன பண்றாரு, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஓடுறாரு, வண்டி பிடிச்சிட்டு போறாரு. எங்க போய் சேர்றாரு அப்படின்னா ஏர்போர்ட் வரைக்கும் போறார். ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டார். இப்ப வீட்டுல வந்து சொல்ல முடியுமா, வீட்டுல வந்து என்ன சொல்லுவாங்க, பாராட்டுவாங்களா என்ன, ஏங்க காலையில இருந்து எந்திரிச்சு விரட்டி எங்க எல்லாத்தையும் விரட்டி உங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சு நேத்து 2-3 நாளா பிளான் செஞ்சு உங்களுக்கு வந்து காலையிலே உங்களுக்கு இது கேப் எல்லாம் புக் செஞ்சு வச்சு உங்களை அனுப்பி வச்சு இவ்வளவு செஞ்சு வச்சா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க. இல்ல நான் ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டேன்ல, அங்க பாருங்க அவன் பாரு, என்ன என் கூட பண்ணவன் என் கூட வந்து எங்க இருக்கான், அவன் கோயிலே தான் இருக்கான். நான் என்ன பண்ணிருக்கேன், ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டேன்ப்பா, 10 கிலோமீட்டர் தூரம் போயிட்டேன். இங்க இருந்து சென்னைக்கும் ஏர்போர்ட் இருந்து சென்னைக்கும் எவ்வளவு தூரம், பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது இல்லையா. நீ இங்க இருந்து தூரத்துல இருக்க, அவன் என்ன இருக்காரு, எங்க இருக்கான், ஏர்போர்ட்ல இருந்து தூரத்துல இருக்கான். ரெண்டுமே ஒரே தூரம் தான். நம்ம என்ன பண்ணிருக்கோம், கொஞ்சம் முன்னேறி போயிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ரெண்டுமே ஒண்ணுமே இல்லாதான் இல்லையா. அப்படி நாம் இந்த உலகத்துல எவ்வளவு காரியத்தை ரொம்ப சரியா செஞ்சாலும் இல்லையா, நம்முடைய தர்மத்தை அவ்வளவு சிறப்பாக செஞ்சாலும் எல்லாம் என்னதான் ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம தர்மத்தை செய்வதற்காக வரல,
நல்லபடியா பிறந்து நல்ல ஸ்கூல்ல படிச்சு நல்ல கல்யாணம் செஞ்சு நல்ல சம்பாதித்து நல்ல குடும்பத்தை பாதுகாத்து அதே போல நல்ல நாட்டை பாதுகாக்கு, இது நம்முடைய வேலை கிடையாது. நம்ம இந்த உலகத்துக்கு வந்தது இது அர்த்தமே கிடையாது. இந்த உலகத்துக்கு வந்தோடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, நம்முடைய அந்த அற்றுப்போன உறவை, பகவானுடைய இருக்கக்கூடிய அந்த அற்றுப்போன உறவை புதுப்பித்து கொண்டு அவர்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கறதா இதனுடைய முழு நோக்கம் இல்லையா? அந்த நோக்கத்தை பண்ணல அப்படின்னா மற்றதெல்லாம் செஞ்சு பிரயோஜனம் கிடையாது. இப்ப பல்ராம்புரோடைய கம்பெனி இருக்கு இல்லையா? அந்த கம்பெனில பார்த்தோம் அப்படின்னா நிறைய எம்ப்ளாயிஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு எம்ப்ளாயி சொல்றாரு, சார் நான் தினசரி வரேன் சார் வேலைக்கு, காலையில 10 மணிக்கு வந்து சாயந்தரம் 6 மணிக்கு தான் சார் போறேன், லீவ் எல்லாம் எடுக்கிறதே இல்லை சார், கரெக்டா பஞ்ச் பண்ணிடுறேன் சார், எல்லா வேலையும் கரெக்டா பண்ண சார், எனக்கு சம்பளமே கொடுக்க மாட்டேங்கிறேன் சார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? ஏன்னா கம்பெனில சொல்ல வேலை செய்ய மாட்டேங்கிறார். கம்பெனில கொடுத்த வேலை ஒண்ணு, இவர் என்ன பண்றாரு, தினசரி கம்பெனிக்கு வராரு, மாப்பிள்ள மாதிரி வராரு, வந்து டிஃபன் பாக்ஸ்ல ஓபன் பண்றாரு, சாப்பிட்றாரு, தினசரி வந்துடுவார், சின்சியரா வருவார், லீவ் எல்லாம் எடுக்க மாட்டார், தினசரி வந்துட்டு இருக்கார், எல்லா வேலையும் பண்றாரு, லீவ் எடுக்கிறது கிடையாது. அப்புறம் எல்லா கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப சுத்தமா வச்சுக்கிறார், எல்லாம் பண்றாரு, கம்பெனியோட யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிறார், எல்லாம் பண்றாரு. என்ன பண்ண மாட்டேங்கிறாரு? வியாபாரம் பண்ண மாட்டேங்கிறார் இல்லையா? அவர் கொடுத்த வேலை வியாபாரம், அதை பண்ணாம எல்லா வேலையும் பண்ணா ஜீரோ, யாரும் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அது போல இந்த உலகத்தை வந்துட்டேன் சார், வந்து என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டேன், நல்லா படிச்சேன், நல்லபடியா நான் வந்து ஒரு வியாபாரம் பண்ணேன், நல்லபடியா சமுதாயத்தை பார்த்துட்டேன். கிருஷ்ணன் சொல்றாரு ஜீரோ. தர்ம ஸ்வனுஷ்டிதா பும்சாம் விஸ்வக்ஷேன கதாசுய ந உத்பாதயேத் யதிரதிம் ஸ்ரமயேவஹி கேவலம், எல்லாம் வெட்டி வேலைன்னு சொல்லி சொல்றார். அதனால சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணிருக்காரு, நம்மளை இந்த வெட்டி வேலையிலிருந்து நம்மளை உருப்படி ஆக்கிறது என்ன பண்ணிருக்காரு, அதான் சாது தர்மம் சொல்லி சொல்றோம். சாது தர்மம் அப்படின்னா நம்முடைய உண்மையான தர்மம் ஆகிய இந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கிற விஷயம் சொல்லி கொடுக்கறது வந்திருக்கார். அது மட்டும் இல்லாம கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா பகவத்கீதை சொல்லிட்டார். பகவத்கீதை சொல்லிட்டு சததம் கீர்த்தயந்தோமாம் சொல்லிட்டார், எப்பயும் அவனுடைய பேரை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டார். நமக்கு என்ன கேள்வி வரும், எப்பயும் கிருஷ்ணோட பேரை சொல்லிட்டு என் வேலை யாரு பாக்குறது, கிருஷ்ணர் பார்த்துப்பாரா, கிருஷ்ணர் சாப்பாடு போடுவாரா அப்படின்னு என்ன பண்றோம், நம்ம கேள்வி கேட்கிறோம். அப்ப என்ன பண்றார், நமக்கு சைத்தன்ய மகாபிரபு வந்து காட்டுறார் எப்படி பக்தி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை. வெறும் தியரட்டிக்கலா சொல்லிக் கொடுக்க என்ன பண்றாரு, பிராக்டிகலாவும் சொல்லிக் கொடுக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு வாழ்க்கையை பாருங்களேன், 2 விதமா இருக்கும். அவர் என்ன பண்றாரு, சன்னியாசம் எடுத்துக்கிட்டார், ஆனா அவருடைய சிஷ்யர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, கிரகஸ்தர்களா இருப்பாங்க. சைத்தன்ய மகாபிரபு அவர் சன்னியாசம் எடுத்துக்கிட்டார், ஆனா சிஷ்யர்களுக்கு கிரகஸ்தாசிரமத்துக்கு என்ன பண்றாரு, வழி விட்டார். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார் சாப்பிட்றதுல, ஆனா பக்தர்கள் என்ன பண்ணுவாரு, பிரசாதத்தை வாரி கொடுப்பார். ஜெகநாத்பூர்ல பிரசாதம் எவ்வளவு வேணா சாப்பிடுங்க, என்ன பண்றாரு, எல்லாத்துக்கும் அள்ளி கொடுப்பார். அதே போல அவர் ரொம்ப கடுமையா இருப்பார். யார்கிட்ட, தன்னுடைய சீரர்கிட்ட ரொம்ப கடுமையா இருப்பார். எப்பாவது கொஞ்சம் தப்பான விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு தெரியும், காலகிருஷ்ணா அப்படின்றவனை வந்து ஒதுக்கி தள்ளிட்டார். ஆனா அதே சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு அப்படின்னா ஜகாய் மதாய்க்கு ரொம்ப சீக்கிரமா கருணையை கொடுத்துட்டார். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 2 விதமா செயல்படுற மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு ரொம்ப எளிமையாகவும், இன்னும் ஒரு சிலருக்கு ரொம்ப திடமா செயல்படுற மாதிரி இருக்கு. ராமச்சந்திரன் இப்படிதான் இருந்தார். அகல்யைக்கு என்ன பண்ணாரு, வெறும் பாத ஸ்பர்ஷத்திலே மோட்சத்தை கொடுத்துட்டார். ஆனா சீதை என்ன பண்ணாரு, அக்னியில போட்டு எடுத்தார் இல்லையா? சோ அப்படி சைத்தன்ய மகாபிரபுவா இருந்தாலும் சரி, ராமச்சந்திரனா இருந்தாலும் சரி, கிருஷ்ணரா இருந்தாலும் சரி, அவங்க எப்படி இருப்பாங்க, தனக்குன்னு வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஆனா பக்தர்கள் அப்படின்னு வரும்போது என்ன பண்றாங்க, ரொம்ப எளிமையாக்கிட்டாங்க. ஏதாவது ஒண்ணு வகையில் என்ன பண்ணுங்க, நீங்க பகவானை நாமத்தை சொன்னா போதும் அப்படின்ற விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. சோ அப்படி ஒரு பக்தன் எப்படி இருக்கணும், எப்படி பக்தி செய்யணும் அப்படின்ற விஷயத்தை சொல்வதற்காக வந்தார். அதே போல இது வரைக்கும் கொடுக்காத ஒரு விஷயத்தை கொடுக்க வந்தார். என்னது, நான் அப்பதான் சொன்னேன் இல்லையா, இந்த சக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரி ரசம் அப்படின்ற இந்த ரச தத்துவத்தை கொடுப்பதற்காக வந்தார் அப்படின்ட்டு சைத்தன்ய மகாபிரபுடைய அவதார நோக்கத்தை பத்தி சொல்றாங்க. இது வெளிப்புறமான காரணங்கள். இப்ப என்ன பண்றாங்க, சைத்தன்ய மகாபிரபு ஏன் தோன்றினார் அப்படிங்கிறதுக்கான உட்காரணங்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த விஷயத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு சைத்தன்ய மகாபிரபுடைய விஷயம் என்னன்னு புரிஞ்சிடும். ராதா கிருஷ்ண பிரணய விகிருதி ஹல்லாதினி சக்ரி அஸ்மாத் ஏகாத்மௌ அபிபூபுரா தேகபேதம் கதவந்தோ சைத்தன்யாக்கியம் பிரகட அத்புன ததுபம் சைக்கியமாப்தம் ராதா பாவ துவிஸ்விலிதம் நவாமி கிருஷ்ணஸ்வரூபம் ஸ்ரீ ராதாயாஹ பிரணய மகிமா கீதృశோவா மதியஹ ஸ்வாத்ய ஏன அத்புத மதுரிமா கீதృశோவா மதியஹ சௌக்கியம் சாஸ்ய மத் அனுபவதஹ கீதృశம் வேதி லோபாத் தத் பவத்த சம்யா சச்சிகர்ப சிந்து ஹரி இந்துஹு. என்ன சொல்றார், 3 காரணங்கள் சொல்றாங்க. சைத்தன்ய மகாபிரபு ஏன் தோன்றினார் அப்படின்ட்டு 3 காரணங்கள் சொல்றார். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இத கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமத்தில் சொல்றார். இது எப்படி அவருக்கு தெரியும் அப்படின்னா ஸ்வரூப் தாமோதர் சொன்னாராம். சைத்தன்ய மகாபிரபுடைய ரொம்ப நெருங்கிய சகா ஸ்வரூப் தாமோதர் அவர் சொல்றார் சைத்தன்ய மகாபிரபு ஏன் தோன்றினார் அப்படின்ட்டு.
முதல் விஷயம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் பகவான். ஆனா அந்த பகவானுக்கு ஒரு குணம் என்ன அப்படின்னா, எல்லாமே தெரியும் அவருக்கு. சர்வக்யன், எல்லாமே தெரிஞ்ச அந்த ஞானம் உடையவர். ஆனா அப்படிப்பட்ட பகவானுக்கு ஒரு விஷயம் தெரியலையா. எல்லாம் தெரிஞ்ச பகவானுக்கு ஒரு விஷயம் தெரியலையா. என்ன விஷயம் தெரியல அப்படின்னா, ஸ்ரீமதி ராதாராணி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படிங்க தெரியலையா. ஏன்னா ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணரை பாக்குறாங்க. கிருஷ்ணரை பார்த்த உடனே இந்த பிம்பால் எந்திரிக்கும் இல்லையா, அது போல பார்த்தோன்னு என்ன பண்றாங்களா, குதிக்க ஆரம்பிச்சிடறாங்களா. கிருஷ்ணர் மேல அவங்களுக்கு அவ்வளவு அன்பா, அவ்வளவு பிரேமையா. அப்படி பார்க்கும்போது கிருஷ்ணருக்கு ஒரு வகையில் என்ன ஆகுது அப்படின்னா, பொறாமை வந்துடுச்சான். கிருஷ்ணர் யோசிக்கிறாரா, எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா ஒரு விஷயம் தெரியல. எனக்கு என்ன தெரியல, இந்த ஸ்ரீமதி ராதாராணுடைய அன்பு எவ்வளவுன்னு தெரியல. எனக்கு எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், என்னால அளவிட முடியும். ஆனா யார் அளவிட முடியாது, ராதாராணுடைய அன்பு அளவிட முடியலையே அப்படின்னு நினைச்சாரு. அப்ப எப்படி அளவிட முடியும், ராதாராணியா இருந்தாதான் அளவிட முடியும் இல்லையா. இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம், கிருஷ்ணர் அப்பப்ப என்ன பண்ணுவாரு, கண்ணாடி முன்னாடி பார்த்துப்பாரு. நான் பண்றதுதான் இல்லையா, நமக்கெல்லாம் அங்க இருந்தா வருது. அப்பப்ப என்ன பண்றாரு, செல்ஃபி எடுத்து பாத்துக்கிறது, அப்பப்ப கண்ணாடி முன்னாடி நின்று பாக்குறது, சுத்தி சுத்தி பாக்குறது. அவர் பாத்துக்கலாம், நல்லா இருக்கும். நம்ம எவ்வளவு பார்த்தாலும் அதான் இருக்க போகுது. அவர் என்ன பண்றாரு, அப்பப்ப கண்ணாடி முன்னாடி நின்று பாப்பாராம். பார்த்துட்டு ஆச்சரியப்படுவாராம், நம்ம சொரூபம் எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா. நம்முடைய சொரூபத்தினுடைய அழகை யாருமே எல்லை இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அவர் உதாரணம் சொல்லுவாரு. கோபியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிருஷ்ணரை சதாசரகாலம் பார்த்துட்டு இருக்காங்களா. பார்த்துட்டு பிரம்மதேவருக்கு சாபம் கொடுக்குறாங்களா. ஹே பிரம்மா, நீ என்ன படைச்சிருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, ஏன் இந்த கண்விழிய படைச்ச. ஏன்னா இந்த கண்விழி என்ன பண்ணுது, அப்பப்ப மூடி மூடி திறக்குது. கண்ணை மூடும் போது என்ன பண்ண முடியல, கிருஷ்ணரை பார்க்க முடியல. கிருஷ்ணரை பார்க்காம இருக்க முடியல. அவ்வளவு கிருஷ்ணருடைய ரூபம் அப்படிங்கிறது அவ்வளவு ஆக்கர்ஷணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கிருஷ்ணரும் உணர்றார். கிருஷ்ணர் நினைக்கிறார், நான் எவ்வளவு அழகா இருக்கேன், ஆனா என்னுடைய அழகு என்ன பண்ண முடியல, என்னால ரசிக்க முடியல. பக்தர்கள் ரசிக்கிற மாதிரி என்ன பண்ண முடியல, என்னோட அழகனால ரசிக்க முடியல. உண்மைதான். நீங்க பகவத்கீதை பாத்தீங்க அப்படின்னா, அர்ஜுனன் வந்து கேட்பான் கிருஷ்ணர் கிட்ட, விஸ்வரூபம் காட்டும் போது அர்ஜுனன் கேட்பான், கிருஷ்ணா நீ யாரு கேட்பான். கிருஷ்ணர் உடனே நான் தான் காலஸ்வரூபம் அப்படின்ட்டு, நான் பாரு என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயில எல்லா கௌரவங்களையும் போட்டு கடிச்சு மென்னுட்டு இருப்பாரு. ரத்தம் சொட்டிட்டு இருக்கும். கிருஷ்ணருக்கு இவ்வளவுதான் தெரியும் அவருடைய அழகை பத்தி. இதே ஒரு பக்தர் கிட்ட கேட்டிருந்தா, வியாசர் கிட்ட கேட்டா என்ன பண்ணிருப்போம். இதே குந்தி மகாராணி கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, நம பங்கஜ நாமாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரே அப்படின்னு சொல்லிட்டு, உடைய முகம் தாமரமா இருக்கு, உடைய கண்கள் தாமரமா இருக்கு, உடைய உருவமே தாமரமா இருக்கு, கைகள் தாமரமா இருக்கு, கால்கள் தாமரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அப்படி என்ன பண்றாங்க, அவங்க வர்ணிக்க முடியும். கிருஷ்ணர் அழகு தெரியல. அப்ப என்ன பண்ணார் கிருஷ்ணர், நான் என்னுடைய பக்தனா இருந்தா மட்டும்தான் என்னுடைய அழகு என்னன்னு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு என்ன பண்ணார். கிருஷ்ணருக்கு ஒரு லோபம் வந்துருச்சான், ஒரு குறை வந்துருச்சான். என்னுடைய அழகு எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாராம். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, பக்தி சேவை பண்ணும் போது நானும் சந்தோஷம் அடையிறேன், பக்தர்களும் சந்தோஷம் அடைகிறாங்க. ஆனா பக்தர்கள் அடையக்கூடிய சந்தோஷம் எப்படிப்பட்டது எனக்கு தெரியலையே. சின்ன குழந்தை இருக்கு, சின்ன குழந்தைய குளிப்பாட்டி அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, படுக்க வச்சு ஜான்சன்ஸ் பேபி பவுடர் எல்லாம் போட்டு வைப்பாங்க. போட்டுட்டு இந்த கண்ணு மையெல்லாம் வச்சுட்டு குழந்தைய படுக்க வைப்பாங்க, பால் கொடுப்பாங்க. குழந்தை என்ன பண்ணா பார்த்து அம்மா பார்த்து சிரிக்கும். அம்மா என்ன பண்ணுவாங்க, குழந்தைய பார்த்து சிரிப்பாங்க. அம்மா ஏன் சிரிக்கிறாங்க, குழந்தை சந்தோஷமா இருக்கு, குழந்தை நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, முகல எப்படி இருக்கு, நல்லா புஃப் புஃப்ன்ட்டு இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் கிள்ளணும் போல தோணுது இல்லையா. கிள்ளக்கூடாது, குழந்தைய அப்படி கிள்ளக்கூடாது. ஸோ என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, குழந்தை பார்க்க நல்லா லட்டு மாதிரி அழகா இருக்கு, குழந்தை அமைதியா அப்ப நல்லா நல்லா பால் குடிச்சு நல்லா தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா குழந்தைய பார்க்கும்போது ஒரு வகையான சந்தோஷம் வருது. அம்மாவுடைய சந்தோஷம் தெரியும். குழந்தைய சிரிக்குது, அம்மாவுக்கு தெரியாது. குழந்தை ஏன் அவளை பார்த்து சிரிக்குது, அம்மாவுக்கு தெரியாது. அப்பப்ப சொல்லுவாங்க. ஏன்னா கிருஷ்ணர் வந்து அப்பப்ப குழந்தைகிட்ட விளையாடுவார். பிரகலாத் மகாராஜுடைய உபதேசம், பிரகலாத் மகாராஜ் வாழ்க்கையை படிக்கும் போது பிரகலாத் அப்பப்ப சிரிப்பானா, அப்பப்ப அழுவானா. ஏன்டா சிரிக்கிறான், ஏன்டா அழுறான்னு தெரியாதான். ஆனா நாரதர் சொல்லுவாரு, ஏன்னா அப்பப்ப கிருஷ்ணர் வந்து காட்சி கொடுப்பாரா, காட்சி கொடுத்தா சிரிக்கிறாரா, கிருஷ்ணர் மறைஞ்சு போயிடுவாரா, அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிக்கிறாரா. சுத்தி இருக்கவங்க எல்லாம் குழந்தை பைத்தியம் நினைச்சுப்பாங்களா, அது கிடையாது. பட் இங்கேயும் இந்த உலகத்திலேயே பாக்குறோம், குழந்தைகள் என்ன பண்றாங்க, சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது, நம்ம குழந்தையா இருந்தாதான் தெரியும் இல்லையா. அதனால என்ன பண்றாரா கிருஷ்ணர், இந்த மூன்று காரணத்திற்காக தானே என்ன பண்ணாரு, பக்த ரூபத்தில் வந்தாராம்.
முதல்ல ஸ்ரீமதி ராதாராணியோடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு, ரெண்டாவது தன்னுடைய சொரூபம் எவ்வளவு ஆக்கர்ஷணமுடைய, தன்னுடைய பக்தி எவ்வளவு ஆக்கர்ஷணமுடையன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, மூன்றாவது பக்தியில வரக்கூடிய அந்த இன்பம் இருக்கு இல்லையா. ஏன்னா பக்தர் என்ன பண்றாங்க அப்படின்னா எனக்காக எல்லாத்தையும் விட்டு வந்துடுறாங்க. கிருஷ்ணர் சொல்றார், கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னா ஏதாமா பிரபத்தியந்தே தாம் ததைய பஜாமியம் அப்படின்னு சொல்லி சொல்றார். நீ என்கிட்ட எப்படி சரணாகதி பண்றியோ அப்படி பலன் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றார். ஆனா அதே கிருஷ்ணர் சொல்றார், கோபியர்கிட்ட சொல்றார், நான் உங்களுடைய பக்திக்கு என்னால கைமாறு பண்ண முடியலன்னு சொல்லி சொல்றார். எந்த கிருஷ்ணர் எங்கேயுமே கடன் வச்சுக்க மாட்டாரோ அப்பப்ப என்ன பண்ணிடுவாரு, வட்டியோட கொடுத்துருவார். அப்படிப்பட்ட கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, கோபியர்கிட்ட சொல்றாரு, நான் கடன் பட்டவன் ஆயிட்டேன். ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய பக்திக்கு என்ன பண்ண முடியல, என்னால கைமாறு பண்ண முடியல. அவ்வளவு தியாகம் உங்ககிட்ட இருக்கு, அவ்வளவு ஆனந்தம் இருக்கு. எப்படிப்பட்ட ஆனந்தம், எனக்காக எல்லாம் செய்ய நீங்க தயாரா இருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஆனந்தத்தை எதிர்பார்க்க என்ன பண்றீங்க, எனக்காக எல்லாம் செய்ய தயாரா இருக்கீங்க. சோ உங்களுடைய பக்தி எப்படிப்பட்டது அப்படின்ட்டு இந்த 3 விதமான காரணத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணாராம் சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துல தோன்றினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சைத்தன்ய சரிதாமிரத்துல கிருஷ்ணாஸ் கவிதாஸ் கோஸ்வாமி சொல்றார். இதெல்லாம் இருக்கலாம். நமக்கு சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா சொன்ன விஷயம் இதுதான். நமக்கு 5 விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கார், நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயம். என்ன சொல்றாரு, ஆராத்யோ பகவான் பிரஜேத தனயஸ். இந்த உலகத்துல வழிபாட்டிற்குரிய சிறந்த தெய்வம் யார் அப்படின்னா கிருஷ்ணர். அதே கிருஷ்ணர் எப்படிப்பட்ட கிருஷ்ணர், பிருந்தாவனத்துல கோபியர்கள் எப்படி வழிபட்டாங்களோ அந்த கிருஷ்ணர் தான் ஆராதனைக்கு உட்பட்ட பகவான்ல உயர்ந்த ஸ்வரூபம். ஆராத்யோ பகவான் பிரஜேத தனயஸ் தத்தாம பிருந்தாவனம். இருக்கல இந்த உலகத்துல உயர்ந்த இடம் என்ன அப்படின்னா பிருந்தாவனம். ரம்யா காச்சித் உபாசனோ பிரஜவது யா கல்பிதா. இருக்கல சிறந்த பக்தி என்ன அப்படின்னா கோபியர்கள் செஞ்ச பக்தி தான். கோபியர்கள் செஞ்ச பக்தி அப்படின்னா கிருஷ்ணருக்காக அவங்க எதை வேணா செய்ய தயாரா இருந்தாங்க. அப்படிப்பட்ட பக்தி தான் உயர்ந்த பக்தின்னு சொல்லி சொல்ல. ஸ்ரீமத் பாகவதம் பிரமாணம் அமலம். இருக்கலே மிக உயர்ந்த ஒரு சாஸ்திரம் என்ன அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம். பிரேம பமர்த்தோ மகான். இருக்கல உயர்ந்த ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னா கிருஷ்ண பிரேமை. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபோர் மதமிதம் தத்ரார்த்தோ நஃப் பரஹ. இதுதான் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்ல வந்த முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி இதை தவிர உயர்ந்த விஷயம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி சொல்றார். அதனால சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்த இந்த பக்தி இருக்கு இல்லையா, இந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த விஷயம். இந்த உயர்ந்த விஷயத்தை நமக்கு ரொம்ப எளிமையா கொடுத்துட்டார். ஆனா கொடுத்தது வேணா எளிமையா இருக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அதை நம்ம சரியாக என்ன பண்ணும், வளர்க்க தெரியணும். விதை எளிமையா கொடுத்துடலாம், எல்லாருக்கிட்டையும் விதை கிடைக்கும். நம்ம தங்கமயிலுக்கு போனா என்ன பண்ணுவாங்க, விதை பால் கொடுக்குறாங்க இல்லையா, விதை பந்து கொடுக்குறாங்க. விதை பந்து வாங்கிட்டு வந்துடலாம், விதை பந்து போட்டலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும், அதுக்கப்புறம் களையெல்லாம் எடுக்கணும், அதுக்கப்புறம் எப்பயும் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிருக்கணும், தேவையான சத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கணும். அது போல என்ன பண்றாரு சைத்தன்ய மகாபிரபு, எல்லாருக்கும் தகுதி இருக்கோ இல்ல எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டாரு, விதையை கொடுத்துட்டாரு, பக்தி அப்படின்ற விதையை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன தேவை நம்மளுக்கு, அந்த பக்தி அப்படிங்கிற விதையை வளர்ப்பதற்கு 5 விஷயம் தேவை நம்மளுக்கு. சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், இந்த 5 விஷயம் உங்க வாழ்க்கையில தினசரி இருக்கான்னு பாத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்றேன். இதுதான் கடைசியா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த 5 விஷயம் இருந்துச்சு அப்படின்னா பக்தி இல்லாம முன்னேற முடியும், பக்தி வளர ஆரம்பிக்கும். என்னது, முதல்ல நாம கீர்த்தன். தினசரி என்ன பண்ணும், இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை தவறாம உச்சரிக்கணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற மந்திரத்தை கொஞ்சம் கூட பிளராம என்ன பண்ணும், ஸ்பஷ்டமா என்ன பண்ணும், உச்சரிக்க தெரியணும். மந்திரத்தை சரியா கவனமா என்ன பண்ணும், உச்சரிக்கணும். எந்த விதமான குற்றமும் இல்லாம உச்சரிக்கணும், நாம கீர்த்தன். 2வது பகவத் ஸ்ரவன். பாகவத் என்ன பண்ணும், தினசரி கேட்கணும். நம்ம எந்த அளவுக்கு பாகவத்தை கேட்கிறோமோ அந்த அளவுக்கு எப்படி இருப்போம், ஞானத்துல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நம்ம எந்த அளவுக்கு லைட்ல இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம இருட்டுல இருக்க மாட்டோம் இல்லையா. எந்த அளவுக்கு நம்ம சார்ஜ்லயே இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம சார்ஜ் கம்மியாகும். அது போல பாகவதம் அப்படிங்கிறது தினசரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம், பாகவத சிரவணம். 3வது என்னைக்கு என்ன பண்ணும், பக்தர்களுடைய சங்கத்துல இருக்கணும். 3வது பக்த சங்கம் அப்படிங்கிறது. 4வது விக்கிரக வழிபாடு. நம்ம வீட்டுல எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீட்டை கோயிலா மாத்திடணும். நம்ம கோயிலுக்கு போறது நீ ரொம்ப கம்மியாயிடுச்சு, எல்லாருக்கும் நேரமும் கிடையாது. அப்ப என்ன பண்றான், நம்ம வீட்டையே கோவிலா மாத்தினும். என்ன பண்ணுங்க, முதல்ல வீட்டுல பகவானுக்குன்னு ஒரு இடத்த என்ன பண்ணுங்க, நிர்ணயம் பண்ணுங்க. இந்த வீடு யாருடையது, பகவானுடையது. உண்மையிலே எல்லாமே பகவானுடையது தான் இல்லையா. நாம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த உலகத்துல ஒரு கெஸ்ட் என்ன சொல்றது, ஒரு விருந்தாளியை போல வந்துட்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா. எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. ஸ்ரீமத் பாகவத் அதான் சொல்றார் கிருஷ்ணர். என்ன சொல்றாரு, அதிதி வத் வசன் அப்படின்னு சொல்றார்.
ஒவ்வொரு கிரகஸ்தர் எப்படி இருக்கும்னா தன்னுடைய வீட்டுல ஒரு அதிதி போல இருக்கும்னு சொல்லி சொல்றோம். அதிதி அப்படின்னா கெஸ்ட் மாதிரி இருக்கணுமா. கெஸ்ட் மாதிரி இருக்குன்னு என்ன அர்த்தம்? ஒரு வீட்டுல கெஸ்டா போறோம், போனா என்ன அர்த்தம்? அந்த வீட்டுல எல்லா பொருளையும் உபயோகப்படுத்திக்கலாம். எப்படி உபயோகப்படுத்திக்கலாம்? நம்ம தான் நினைச்சு இன்னைக்கு நமக்கு இந்த ரூம் கொடுத்துருக்காங்கப்பா, இந்த பெட் நம்மது தான், இந்த டாய்லெட் நம்மளுது தான், இந்த கண்ணாடி நம்மளுது தான், இதுல நம்மளுது தான். ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிட்டு அப்படி அப்படியே விட்டு போயிடும். யாரும் நினைக்க மாட்டோம் இது என்னுடையது அப்படின்ற எண்ணம் இருக்காது. இருக்கும் நம்ம ரூம், இப்ப நம்ம ஹோட்டல்லே போய் தங்குறோம், என்னோட ரூம் அப்படின்னு நினைச்சு தங்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த எண்ணம் எப்படிப்பட்டது? தற்காலிகமான என்னுடையது அப்படின்ற எண்ணம் இல்லையா? அது போல நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது எதுவுமே நமக்கு சொந்தமானது கிடையாது. பகவான் என்ன பண்ணிருக்காரு? நமக்கு உபயோகப்படுத்துறதுக்காக கொடுத்திருக்கார். என்ன பண்ணும்? இந்த விஷயத்தை சரியா உபயோகப்படுத்தணும், மறுபடியும் என்ன பண்ணும்? அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடும். அப்படி நினைப்பு இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணும்? சரியா உபயோகப்படுத்தும். யாருக்குமே சொந்தம் இல்ல, எனக்கு தான் சொந்தம், என்ன பண்ணும்? எல்லாத்தையும் உடச்சி எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இதுதான். என்ன பண்றது கிடையாது, யாருமே எல்லாம் பகவானுக்கு சொந்தம் யாரும் யோசிக்கிறது கிடையாது. இந்த உலகத்துல நம்ம ரெண்டே விஷயம் தான் பாக்குறோம். என்ன பாக்குறோம்? போக்தா போக்யம் அப்படின்னு ரெண்டு விஷயம் தான் பாக்குறோம். நான் இருக்கேன், அனுபவிக்கக்கூடிய பொருள் இருக்கு. ஆனா பிரேரிதாரம் ச மத்வா, இதுக்கு மேல ஒருத்தர் இருக்கார், எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் இருக்கார், அவர் தான் சொந்தக்காரர் அப்படிங்கிற விஷயத்த மறந்து போயிடும். அதனாலதான் என்ன பண்றோம்? இஷ்டத்துக்கு உபயோகப்படுத்துறோம், எல்லாத்தையும் கெடுத்து வச்சிரும். ஸோ அப்படி நம்மளுடைய வீட்டை என்ன பண்ணும்? கோயிலா மாத்தினும், வீட்டை சுத்தமா வச்சிருக்கிறது. அதே போல வீட்டுல சமைக்கக்கூடிய விஷயத்த எல்லாத்தையும் என்ன பண்ணும்? பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறது. இப்படி விக்கிரக ஆராதனை அப்படிங்க தொடர்ந்து பண்ணும். அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா மதுரவாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மதுரவாஸ் அப்படின்னா கோயிலுக்கு பக்கத்துல என்ன பண்ணும்? நம்முடைய வீடு அப்படிங்கிற அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்றோம். அன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் வீடு கட்டியிருந்தாங்க. கோயிலுக்கு பக்கமா தான் என்ன இருக்கும்? வீடெல்லாம் சுத்தி இருக்கும். அதுக்கு அக்ரஹாரம் சொல்லி சொல்லுவாங்க. கோயில் இருக்கும், கோயில் சுத்தி நிறைய வீடு இருக்கும், அக்ரஹாரமா இருக்கும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? காலை எந்திரிச்சுன்னு கோயிலுக்கு போவாங்க, கோயில் நிகழ்ச்சிகள் அட்டல் பண்ணுவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, அவங்க காரியத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? கோயில்லாம் எங்க தூரமாகி போயிடுச்சு, வீடெல்லாம் இன்னைக்கு ரொம்ப தூரமாகி போயிடுச்சு. ஸோ அப்படி இல்லாம என்ன பண்ணுவோம்? ஒருத்தரும் கோயில பக்கத்தா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இல்லையா, அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்க, வாரத்துக்கு ஒரு முறையாவது என்ன பண்ணலாம்? கோயில வந்து தரிசனம் பண்ணிட்டு போலாம். இந்த 5 விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை என்ன பண்ணுமா? ஒருத்தருடைய பக்தியை வளர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ அதனால இந்த கௌரவ பூர்ணிமா அன்னைக்கு நாம் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட வேண்ட விஷயம் இதுவா தான் இருக்கணும். என்னவா இருக்கணும் அப்படின்னா, என்னுடைய நாம ஜபம் ஸ்ரத்தையோட சரியா நாம ஜபம் இருக்கணும். அதே போல என்னோட சிரவணம் எப்படி இருக்கணும்? சரியான வகையில தூய்மையா இருக்கணும், தொடர்ந்து இருக்கணும். அதே போல என்னுடைய பக்த சங்கம் அப்படிங்கிறதும் எந்தவித அபராதமும் இல்லாம இருக்கணும். அதே போல விக்கிரக வழிபாடு, நான் பகவானுடைய திருப்திக்காக எல்லா விதமான காரியங்களும் எங்க வீட்டுல பண்ணணும். கடைசியில தினசரி என்ன பண்ணும்? பகவானை வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்ற இந்த சங்கல்பத்தை ஒருத்தர் எடுத்துக்கிட்டார் அப்படின்னா இது பக்தியை வளர்ப்பதற்கான உகந்த விஷயமா இருக்கும்னு சொல்லி சொல்றார். ஸோ இப்படியாக இந்த கௌரவ பூர்ணிமா அப்படிங்கிற இந்த திதியை நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபுவை சந்தோஷப்படுத்தாது. சைத்தன்ய மகாபிரபு எப்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னா, அவர் சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம எப்ப செய்யறோமோ அப்பதான் சந்தோஷப்படுவார் இல்லையா? அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னது? பிரித்திவித்தை ஆச்சயாதி நகராதிகிராம் சர்வத்த பிரச்சார ஹொய்பே மோரணாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். யாராதக்க தாரை கஹா கிருஷ்ண உபதேஷ் அமாரா ஆக்யா குரு ஹையா தாரை அதேஷ் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த உலகத்துல சைத்தன்ய மகாபிரபு உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறார்? நீங்க யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ என்ன பண்ணுங்க? யாரே தேக்கே தாரை கஹா கிருஷ்ண உபதேஷ், அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? கிருஷ்ணரை பத்தி எடுத்து சொல்லுங்க. யாரை பார்த்தா என்ன பண்ணுங்க? கிருஷ்ணரை பத்தி எடுத்து சொல்லுங்க. அமார ஆக்யா குரு ஹொய்யா தாரா யதேஷ், என்னுடைய கட்டளையின் பிரகாரம் நீங்க எல்லாரும் என்னங்க குருவாகிட்டு இந்த உலகத்தை விடுவிக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அதனால சைத்தன்ய மகாபிரபு சொன்ன விஷயம் இதுதான். நாம் என்ன பண்ணும்? முதல்ல பக்தியை ஸ்ரத்தையோடு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எடுத்த பக்தி என்ன பண்ணும்? மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணும். இந்த விஷயத்தை தான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். இந்த விஷயத்தை தான் கிருஷ்ணரும் சொல்றார். நீங்க பகவத்கீதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்திம ஸ்லோகம் என்னன்னு சொல்லுவோம்? பகவத்கீதை சாரம் என்ன சொல்லுவோம்? பகவத்கீதை சாரமான ஸ்லோகம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அஹம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷ இக்ஷா மாசுச்சகான்னு சொல்லி சொல்றோம். ஆனா இல்ல, அதுக்கு அப்புறம் போய் பாருங்க, பகவத்கீதை எடுத்து பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்ட்டு. என்ன சொல்றாரு? யார் ஒருவன் இந்த ஞானத்தை, எந்த ஞானத்தை? பகவத்கீதை என்னை பற்றிய ஞானத்தை இந்த உலகத்துல சொல்லி கொடுக்கிறானோ அவனை விட எனக்கு பிரியமானவன் இன்னொருத்தன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றான். இதுதான் என்ன சொல்றாரு? கிருஷ்ணர் சொல்லக்கூடிய சாரமான விஷயம். இந்த விஷயத்தை என்ன பண்றாரு? நம்ம ஆச்சாரியர்கள் எடுத்துக்கிட்டாங்க. இந்த விஷயத்தான் சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுக்கிறார். இந்த விஷயத்தான் ஸ்ரீல பிரபுபாதர் பண்ண முயற்சி பண்றார். இந்த விஷயத்தான் நம்மளும் பண்ணும். அதனால இது இஸ்கான் இயக்கம் அப்படின்னா, இயக்கம்னா எப்ப இயங்கிட்டே இருக்கணும். இயக்கம் அப்படின்னா என்னைக்கும் பிரச்சாரம் நடந்துட்டே இருக்கணும். ஸோ அதனால
நம்முடைய முக்கியமான கடமை நாமும் கிருஷ்ண பக்தியில உயரணும், மற்றவங்களுக்கும் கிருஷ்ண பக்தியை கொடுக்க முயற்சி பண்ணும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கி ஜாய், ஸ்ரீ கௌர புண்ணிய மகா மகோத்சவ் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய்.